அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் எக்ஸிட் போல் வாக்களிப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்பானது வெளியாகி ஒவ்வொரு கட்சியும் அனல் பறக்க ஒரு சூழில் தகித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 10 கருத்து கணிப்புகள் வெளியாகின. அதில் முதலில் வெளியான ஊடகங்களில் ஆனது திமுக வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகளே முதலில் வெளியான பொழுது தமிழகம் முழுவதும் திமுக வெற்றி பெற்றுவிடும் என்ற தோற்றமானது உருவானது. அதன் பிறகு அதிமுக வெற்றி பெறுவதாக சில கருத்து கணிப்புகள் வந்தன. இதையெல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரே ஒரு கருத்து கணிப்பு இறுதியாக வந்தது, ஆக்சிஸ் மை இந்தியா. அந்த கருத்து கணிப்பில் விஜய் தனித்து ஆட்சி அமைப்பதாக ஒரு கணிப்பானது வெளியானது. விஜய் 120 இடங்களை பெறுவார். காரணம், விஜய் தனித்து போட்டியிடுகிறார். அது வெளிவந்த உடனே ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகள் கதி கலங்கி போய்விட்டன. அவர்களெல்லாம் குப்புறப்படுத்து கொண்டு கண்ணீர் விடுகின்ற அளவிற்கான நிலைமையானது மோசமாகி போனது. இருந்தாலும் உண்மை நிலவரம் என்னவென்றால், மே 4ஆம் தேதி தெரியும். இந்த நிலையில் ஆளாளுக்கு தற்பொழுது எரி நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அவர்கள் தங்களுடைய இஷ்டம் போல பேசுகிறார்கள். வைக்க கூட விஜயினால் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று பேசுகிறார். அதேபோல் திருமாவளவன் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு விஜயால் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், அரசியல் சூழலை மாறலாம் என்று அவரும் பேசுகிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகின்ற பொழுது யார் எந்த பக்கம், யார் ஆட்சி அமைப்பார் என்ற ஒரு நிலை அக்னி போல தகித்து கொண்டிருக்க, இந்த இசைஞானி இளையராஜா ஒரு அருமையான பாடலை வெளியிட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. ஒரு இசைஞானி இளையராஜா தெரிந்து விட்டாரா, விஜய் தான் சிஎம் ஆவாரா, அதனால தான் அவருக்கு ஆதரவாக பாடலை வெளியிட்டாரா என்று விவாத பொருளாக மாறிப்போனது. காரணம் என்னவென்றால், இசைஞானி இளையராஜா வெளியிட்ட அந்த பாடல் அவர் இசையமைத்தது தான். சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு என்ற பாடலை அவர் புகைப்படத்துடன் வெளியிட்டுள்ளார். இது என்னவென்றால், இளையராஜா சொந்தமாக இளையராஜா அஃபீஷியல் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். அது தினமும் தான் இசையமைத்த 2 பாடல்களை வெளியிட்டு வருவார். அப்படி வழக்கமாக வெளியிட்ட வரும் நிலையில் தற்போது என்ன செய்தார் என்றால், 1988ஆம் ஆண்டு விஜயனுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் இது எங்கள் நீதி என்ற திரைப்படமானது வெளியானது. இந்த படத்தில் நடிகராக நடித்தவர்கள் என்றால் ராம்கி, நிலகல் ரவி, ராதிகா, ராதா ரவி. இந்த படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார். அவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பொழுது ஒரு பாடுகின்ற பாடல் தான் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு, நீங்கள் தானே நாடாளும் ராஜாக்கள், என்னாலும் வாடாத ரோஜாக்கள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றதுதான். தற்பொழுது இளையராஜா விஜய்க்கு ஆதரவாக மாறிவிட்டாரா, இல்லை விஜய் தான் சிஎம் ஆவார் என்று முடிவு செய்து விட்டாரா என்றெல்லாம் பேசுபொருளாக வருகிறது. தமிழகம் முழுவதும் அது பேசுபொருளாக மாறிவிட்டன. அது மட்டுமல்லாமல் அந்த பாடல் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படத்தில் விஜய் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பாடலின் படத்தினுடைய ஹோம் பேஜை உற்று நோக்கினால் சென்னை கோட்டையைப் போல ஒரு மாளிகை தெரிகிறது. அந்த மாளிகைக்கு கீழே கட்சி தொண்டர்கள் கொடியை உயர்த்தி பிடித்து கொண்டு கையை உயர்த்துவது வெற்றி வெற்றி என்று சொல்வது போல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது விஜயின் தாவேக கட்சி வெற்றி பெறுகிறது, விஜய் ஆட்சி அமைக்கிறார், விஜய் சிஎம் ஆகிறார் என்று இளையராஜா நினைக்கிறாரா, அதற்கு ஆதரவு தருகிறாரா என்று தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு கருத்து கணிப்பு, ஆக்சிஸ் மை இந்தியா விஜய் தனித்து ஆட்சி அமைப்பதாக வெளியிட்ட கருத்து கணிப்பு தான் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சிகளை புரட்டி போட்டுவிட்டது. அதில் தனது பங்காக இளையராஜாவும் ஒரு பாடலை வெளியிட்டு, சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு, நீங்கள் தானே நாடாளும் ராஜாக்கள், என்னாலும் வாடாத ரோஜாக்கள் என்று வெளியிட்டுள்ளார். பார்ப்போம் மே 4ஆம் தேதி என்ன நடக்கிறது என்பது தெரிந்துவிடும்.